ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷாலுமா ரெசிபிஸ். நம்ம இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூட தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்தாச்சே பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஸ்டார் பூ நான் 1 எடுத்திருக்கேன், பட்டை ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு, கிராம்பு ஒரு 4 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2, இது கூட காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 6 கிட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன தேங்காய் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். சும்மா லைட்டாக கலர் மாறினதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நான் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 கிட்ட எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம சிக்கனை ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ண பார்த்திங்களா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கனில் இறங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள். நம்ம திறந்து பார்த்துட்டலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சிக்கனை லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். சால்ட்டும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா ஈவனாக கலரி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததும் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டி இருக்குது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கங்க. நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்ததுமே சாப்பிட்ணுன்னு தோணுது. நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. நீங்களும் சேம் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.